ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. டெய்லியும் அரிசி சாதம் சாப்பிட்டே இருக்கேன். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ இதுதாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அரிசிக்கு பதிலாக சூப்பராக ஹெல்த்தியான தினைய வச்சு ஒரு சாம்பார் சாதம் எப்படி செஞ்சுருதுன்னு பார்க்கலாமாங்க? வாங்க அரிசி சாதத்துக்கு பதிலாக சூப்பராக ஹெல்த்தியான தினைய வச்சுட்டு ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமாங்க. அதுவும் என் ஸ்டைலில் நான் வந்துட்டு இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளருக்கு வந்துட்டு தினையும், ஆஃப் டம்ளர் வந்து பாசிப்பருப்புங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. ஸோ ரெண்டையும் மூடுற நேரத்துக்குள்ளே நமக்கு தேவையான காய்கறியை ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி கூடயே கீரை ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் வந்து பாலக்கீரை போட்டிருக்கேங்க. ஸோ வந்துட்டு சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குங்க. ஸோ அதையும் வந்துட்டு பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்ச பார்த்திங்களா தினையும் பாசிப்பருப்பும் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, அப்புறம் பாலக் பறிச்சுட்டு வந்தோடனே அந்த கீரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமா அவரைக்காங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா, சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஓவராலாக ஆட் பண்ணிவிட்டு, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, நான் 1 1/2 டம்ளருக்கு வந்துட்டு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. ஸோ 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேங்க. ஸோ தண்ணியை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான திணை சாம்பார் சாதம் ரெடி ஆயிருங்க. அப்புறம் என்னங்க, சர்வ் பண்ண வேண்டியதாங்க. நான் வந்துட்டு இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக தாங்க மோஸ்ட்லியாக செய்வேன். இதை லஞ்சுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. திணையில பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு கொத்தமல்லி போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்துட்டு எந்த ஒரு ஆயிலுமே ஆட் பண்ணாமல் தாங்க செஞ்சுருக்கேன். எண்ணெயில் மட்டும் தான் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.